இந்த ஸ்மெல் உங்களுக்கு எப்படி இருந்தது? தலைவலியா மூக்கில் போயிடுச்சு. மூக்கில் ரொம்ப போனோன்னா ஒரு செகண்டு எதுவும் பேச முடியல. ஒரு மாதிரி கப்புன்னு இருக்குது. மூச்சே விட முடியல, கண்ணில் தண்ணியாக வருது. இல்லை அப்படியே வாந்தி வர மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி மயக்கார மாதிரி இருக்குங்க. ரொம்ப கேவலமாக இருக்குண்ணா. நான் இது வந்து ரொம்ப இப்போ எப்படி 1 கிலோ 2 கிலோ பீச்சும் போடுறது பாத்ரூமில் கொண்டு எப்படி இருக்குது, அதோட ரொம்ப ஓவராக ஸ்மெல் வருதுங்கண்ணா. ரொம்ப நாருதுண்ணா. சீரியஸாக சொல்லணும்னா மூச்சே விட முடியல, அந்தளவுக்கு இருக்குது. மூச்சு விட முடியலண்ணா, தலைவலிக்குது லைட்டாக. 5 நிமிஷம் உங்களால் இதை சுவாசிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? 5 நிமிஷம், ஒரு செகண்டு, அது கூட முடியாது. ஒரு நிமிஷத்துக்கு மேலே கூட. ஐயோ ப்ரோ, பக்கத்துலேயே கொண்டு போக முடியல, அப்படியே கொமட்டுது. 30 செகண்டே முடியாது. 30 செகண்ட் இது இன்னொரு தடவை ஸ்பெல் பண்ண சொன்னீங்கன்னா முடியாது. என்னால் கண்டிப்பாக முடியாது, சத்தியமாக முடியாது. இல்லை பார்த்ததுக்கே தலை சுற்றுது. அப்புறம் 5 நிமிஷம் பார்த்தா ஆள் டெட் ஆகிட்டு என்ன பண்ணுறது. ஒரு செகண்ட் கூட முடியலண்ணா. பாஸ் உங்களுக்கே தெரியும், ஒரு நிமிஷத்துக்கு மேலே என்னால் பிடிக்க முடியல. கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக முடியாது, ஒரு செகண்டுக்கு மேலேயே ஸ்மெல் பண்ண முடியல. ஆனால் மார்ச் 23, 2013 அன்னைக்கு இந்த கேஸ் தான் தூத்துக்குடி முழுக்க காற்றோட காற்றா கலந்துருக்கு. சுவாசிக்கிற காற்றுல கூட அவங்க சாவை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அவங்க நிலைமையில் வாழ்ந்தால் தான் அவங்களுக்காக போராடணுன்ற அவசியம் இல்லை. சக மனுஷனாக அவங்க போராட்டத்துக்கு கூட நிற்கலாமே. மீடியாவில் என்னென்னமோ காட்டுறீங்க. 8 to 8 வேலை பார்த்து வந்ததுக்கப்புறம் நீங்களும் ஒரு குடும்பத்தோடு தான் வாழணும். அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இப்படி தான் இருப்பீங்களா? ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இல்லை சின்ன வயசில் உங்கள் கூட படித்தவங்க இதனால் பாதிக்கப்பட்டிருந்தால் அப்பயும் இப்படி தான் இருப்பீங்களா? ஸ்டெர்லைட்டை பற்றி பேச சொன்னால் அந்த மேனேஜ்மெண்ட்டை மட்டுமே பேச வைக்கிறீங்க. ப்ரொடெஸ்ட் பண்ணுறவங்க கிட்ட போங்க சார், அவங்களோட குரலை உலகம் முழுக்க கொண்டு போய் சேருங்க. என்ன தான் யங்ஸ்டர்ஸ் கஷ்டப்பட்டு போராடினாலும் மீடியாவுக்குன்னு ஒரு பவர் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம வீட்டு பின்னாடி நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அதனால் கார்ப்பரேட் மீடியான்றதெல்லாம் தாண்டி ஒரு இந்தியனா, ஒரு தமிழனா யோசிச்சு பாருங்கள். அங்கே சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் அவங்களோட எதிர்காலத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று சேர்ந்தால் எதையும் சாதிக்கலாம்னு நிறைய கதை படிச்சிருப்போம், சில நேரங்களில் நேர்லேயே பார்த்துருப்போம். அதை இன்னொரு தடவை நிரூபிக்கலாமே.